ஏங்க, நான் நம்ம பெரிய பையன் வீட்டுக்கு போறேன். இன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்கிக்கிறேன். நீங்க உங்க சாப்பாட்டை கடையில வாங்கி பாத்துக்கோங்க. என்ன என்ன விசேஷம்? ஏன் அங்க திடீர்னு போகணும்? அங்க யாரோ ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை. நாம் உடனே செல்ல வேண்டும். இல்ல கனவு கண்டாயா? நிச்சயம் கனவுதான் கண்டிருப்ப. சரி, உனக்கு உன் பையங்கள் ஞாபகம் வந்துருச்சு, போய் பாத்துட்டு வா. எது எப்படியோ நான் வரல, நான் இங்கேயே தான் இருப்பேன். என் பேச்ச கேளு. நீ பேசுறதுன்னு புரியவில்லை. அதாங்க, நம்ம பழைய வீட்டை விற்று பணம் வந்தது இல்லையா, அத நம்ம குழந்தைங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது சரிதான். ஏன் அந்த பணத்தை நாம பிரிச்சு கொடுக்கணும்? அவங்க நல்லா தானே வசதியா வாழ்றாங்க. அந்த பணம் நமக்கு தான். இந்த பணம் வராது, அது எங்க இருந்து வரப்போகுதுன்னு அனாவசியமா விட்டுட்டு உன் 2 பசங்களும் தம் பொண்டாட்டி முந்தானையை பிடிச்சிட்டு போனாங்க. இது நான் என் உயிரை கொடுத்து போராடி நம்ம கொண்டு வந்த பணம். நம்ம முதிய வயசுக்கான ஆதாரம். அத ஒரு காலம் விட்டு கொடுக்க முடியாது. நம்ம முதிய வயசுக்கான உண்மையான ஆதாரம் பணம் இல்லைங்க. நம்ம குழந்தைகள் தான் நமக்கு முழு முதல் ஆதாரம். சரிதான். இங்கே நாம இந்த சின்ன கிராமத்துல வாழறோம். நமக்கு இங்க ஒன்னும் பெரிய செலவுகள் இல்ல. ஆனா அவங்க நகரத்துல வாழ்ந்து விட்டு இருக்காங்க. அங்க அவங்களோட செலவுகளும் தேவைகளும் அதிகம். சொன்ன பேச்ச கேளு, தயவு செஞ்சு போகாதே, இங்கேயே இரு. சரி, ஒருவேளை அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னா முதல்ல அவங்கள சின்ன சோதனை வச்சு சோதித்து பாரு. அப்பதான் நம்ம மேல அவங்க உண்மையிலேயே எவ்வளவு அன்பு காட்டுறாங்கன்னு நீ தெரிஞ்சுக்க முடியும். பணம் எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களோட மனச உருக்கமான கதைகளை சொல்லி அவங்கள சோதித்து பாரு. அப்பதான் நான் சொல்ல வர்றதோட முழு விவரம் உனக்கு என்னன்னு புரியும். பாத்துமா, நிறைய பணம் எடுத்துட்டு போற. இந்த நேரத்துல போகாதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஜாக்கிரதையா போய் வா. எனக்கு நீ எடுத்துட்டு போன பணத்தை விட நீ தான் முக்கியம். அதனால சொல்றேன். சரிங்க, நம்ம பிள்ளைங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நானே போய் பார்த்துட்டு வர்றேன். என் குழந்தைகளை பார்க்க நான் சீக்கிரம் செல்ல வேண்டும். மிக விரைவில். உலகத்துல இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் ஒரே அச்சில உருவானவர்கள் தான். திருமணமான பொம்பளைனாலே கணவர் சொல்ற பேச்ச கேட்க மாட்டீங்க. போய் பார்த்துட்டு பட்டு தெரிஞ்சுக்கிட்டு வா. உண்மையிலே பார்த்தா நம்மளை விட அனுபவத்துல மூத்தவர் நம்ம வீட்டுக்காரர். அவர் சொல்றபடி பசங்க கிட்ட சில கதைகளை விடுவோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அம்மா, நீங்களா? வாங்கம்மா. என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? நான் திடீர்னு வந்துட்டேன். ஆனா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? எல்லாம் நல்லா இருக்கா? அப்படியே எனக்கும் உடம்புக்கு முடியல, கொஞ்ச நாள்கள் இங்க தங்கலான்னு நினைச்சேன். அம்மா, அது இங்க எப்படி தங்க முடியும்? ஆமாப்பா, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. நீ என்னோட மூத்த மகன். நான் உன்னோட இருக்க கூடாதா? அம்மா, இப்ப வேண்டாமும்மா. நாங்க இப்பதான் வீட்டை புதுசா ரினோவேட் பண்ணினோம். வீடு இப்ப புது வாசனை வருது. நீங்க இருந்தா உங்க வேர்வை நாற்றத்தால அது கெட்ட வாசனையா ஆகும். அப்படியா மகனே? உன் மனைவி சொல்றது நிஜம்தானா? மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பேசாம தம்பி வீட்டுக்கு போங்க. எங்க சுதந்திரத்துல தலையிடுறது என் மனைவிக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது இல்லாம நான் என் மனைவிக்கு எதிராக எதுவும் பேச முடியாது. அவங்க வீட்டுக்குள்ள கூட வரக்கூடாது. பாத்துக்கோங்க, இல்லனா நீங்களும் அவங்க கூட நடைய கட்ட வேண்டியதுதான். அம்மா, ப்ளீஸ். ஐயோ, நான் எங்க போவேன்? உன்னை பத்திரமா கவனிச்சுக்கோ. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். அம்மா. இல்ல, போறேன். சின்னவனே, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியா? ஒரு முக்கியமான விஷயமா உன்னை பார்க்க வந்தேன். என்னம்மா, சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்துட்டீங்க? அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா இல்ல நேரா இங்க தான் வரீங்களா? இல்லம்மா, திடீர்னு வந்திருக்கீங்க. அதான் என்ன விஷயம்னு கேட்டேன். இல்லப்பா, உன் அண்ணன் வீட்டுல எல்லோரும் எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. அதான் உன் வீட்டுக்கு வந்தேன். ஏன்பா, உங்க வீட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வரக்கூடாதா? உண்மையா சொல்லணும்னா உங்க அப்பாவுக்கு உடனடியா ஆபரேஷன் செய்யணும். நான் என்ன பண்றதுன்னு தெரியலமா. இல்லன்னா அவர் பிழைக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எனக்கு உடனடியா 1 லட்சம் தேவை. சும்மாலாம் வேணாம்ப்பா. இன்னும் 2 மாசத்துல அப்பாவோட அரியர்ஸ் பணம் வந்துரும். வந்த உடனே வர மொத்த பணத்தையும் நான் அப்படியே உனக்கு கொடுத்துடுறேன். நாங்க மாதம் சம்பாதிக்கிறதெல்லாம் வீட்டு செலவுக்கே சரியா போயிடுது. சேமிக்க முடியல. அம்மா, நான் இருக்கிற நிலைமைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்க போறது? எனக்கு வேறு வழி தெரியவில்லை. இது உன் பொறுப்பு. அவர் அரியஸ் வருதுன்னு 10 வருஷமா இழுத்து விட்டு கிடக்குது. அவரை மாதிரியே நானே ரொம்ப மன வருத்தத்துல இருக்கேன். கண்டிப்பா நான் கடனாதான் கேக்குறேன். என் மனசு நோகுறப்படி பேசாதப்பா. அரியர் வந்தவுடன் திருப்பி தர்றேன். உன்னை பெத்து வளர்த்த அப்பா மேல கொஞ்சம் கருணை காட்டுப்பா. என்னிடம் பணம் இல்லைன்னு சொன்னேன்ல, என்னால் முடியாது. வீடு, வாசல், காரு, எஸ்டேட், பங்களான்னு இருக்கிற உங்களுக்கு கையில பணம் கொஞ்சம் கூட இல்லையா? இல்ல இல்ல, உன் மனசுல ஈரம் என்கிறது கொஞ்சம் கூட இல்லையா? இருக்குமா. கையில பணம் இல்லாம நாங்க என்ன பிச்சையா எடுக்கிறோம்? இருந்தாலும் அது என் குடும்பத்துக்கு தான். நாளைக்கு என் குழந்தைங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நான் எங்க போய் நிற்கிறது? பெத்த அம்மாவை நம்ப மாட்டியாப்பா? கண்டிப்பா இன்னும் 2 மாதத்துக்குள்ள எப்படியாவது திருப்பி தர்றேன். ஏன் அம்மா என்னை இப்படி கட்டாயப்படுத்துறீங்க?
என்ன தனியாக விடுங்கள். சொன்னல இப்ப இல்ல முடியாதுன்னு. சரிப்பா, நல்லா இரு. நான் போயிட்டு வரேன். இல்ல போறேன் அம்மா. அம்மா எங்க நீங்க சொன்னது 100க்கு 100 சரிதான். நாம வாழ்ந்தாலும் இல்லைனாலும் அவங்களுக்கெல்லாம் கவலையே இல்ல. நாம இல்ல நான் நினைச்ச மாதிரி அவங்க இல்ல. என்ன வீட்டு உள்ள கூட விடல. நான் கிட்ட வந்தா நாற்றம் அடிக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும், நீ கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். வாழ்க்கையின் கடைசி பயணத்துல உண்மையை ஏற்றுக்கணும். நம்ம குழந்தைகள் எப்போதும் நாம எதிர்பார்ப்பது மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க மனைவி, அவங்க குழந்தைகள், அவங்க வீடு, அதுதான் இப்ப அவங்களோட உலகம். இப்ப நாம நம்ம 2வது வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். என்ன 2வது வாழ்க்கையா? ஆமா, குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு நாம வாழ ஆரம்பிக்கிற வாழ்க்கை தான் உண்மையான 2வது வாழ்க்கை. இந்த வயசுல நமக்குன்னு நம்ம சேமிப்பு இருக்கணும். நம்ம பண பாதுகாப்புல நாம தான் கவனமா இருக்கணும். பிள்ளைகளா இருந்தாலும் யாரிடமும் நாம கையேந்த வேண்டிய நிலை வரக்கூடாது. உன்னையே நம்பி வாழு. உன் உடம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டு அப்பதான் மீதமுள்ள வாழ்க்கைய அமைதியா வாழலாம். ஆமா, நீங்க சொல்வது சரி. இப்போ எனக்கு புரிஞ்சுது. நான் போய் உனக்கு நல்ல ஸ்ட்ராங்கான டீ போட்டு கொண்டு வர்றேன். குழந்தைகளை நேசியுங்கள், ஆனால் உங்கள் வாழ்க்கைக்காக அவர்களை மட்டும் சார்ந்து இருக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.